இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வாரம் ரூத் புக்ல இருந்து கர்த்தர் நம் நிகழ்காலத்தை எப்படி மீட்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக ரூத் 3ஆம் அதிகாரத்திலிருந்து டாக்டர் எபி நம்மோடு என்ன பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று கேட்போமா? இட்ஸ் பைபிள் டைம். இந்த பைபிள் டைம் நிகழ்ச்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணது குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரூத் புக்கில் இருந்து த லார்ட் இஸ் ஆர் ரிடீமர், கர்த்தர் எங்கள் மீட்பர் என்கிற தலைப்பில் நம்ம ரூத் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம முடித்திருக்கிறோம். இன்றைக்கு ரூத் 3ஆம் அதிகாரம். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தது த லார்ட் ரிடீம்ஸ் ஆர் பாஸ்ட், கர்த்தர் நமது கடந்த காலத்தை மீட்கிறார். 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தது த லார்ட் ரிடீம்ஸ் ஆர் பிரசன்ட், நமது நிகழ்காலத்தை அவர் மீட்கிறார். பார்ட் 1, பகுதி 1. இன்றைக்கு பகுதி 2, பார்ட் 2, த லார்ட் ரிடீம்ஸ் ஆர் பிரசன்ட், கர்த்தர் நமது நிகழ்காலத்தை மீட்கிறார். எல்லாருக்குமே நிச்சயமாக ஆசை இருக்கும், சிறப்பா வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பெஸ்ட் லைஃப் தான் எனக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சாதாரண வாழ்க்கை, ஆர்டினரி வாழ்க்கை யாருக்குமே கொஞ்சம் ஈர்ப்பு இருக்காது. சிறப்பா இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்க சிறப்பா இருக்கணும், என்னுடைய குடும்பம் சிறப்பா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. இந்த அதிகாரத்துல நாம பார்க்க போறது கூட நகோமிக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்துச்சு. அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த ரூத் 3ஆம் அதிகாரத்தை கூட நான் 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட், a present without rest or comfort, சுகமில்லாத ஒரு நிகழ்காலம். அடுத்தது, மீட்பரை சந்தியுங்கள், மீட் த ரிடீமர். 3வது, redemption requires taking risks, மீட்புக்கு துணிந்து செயல்படுவது அவசியம். ஃபர்ஸ்ட் குறிப்பு, a present without rest or comfort, சுகம் இல்லாத நிகழ்காலம். ரூத் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீங்க ஒருவேளை யோசிப்பீங்க, சுகமாய் வாழ வேண்டும், சுகமே இல்லாத ஒரு நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். இதுக்கு தான் காரணம். ஆங்கில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட், கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, சுகமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை யோசிக்கலாம், போன வாரம் லாஸ்ட் சாப்டர்ல தான் நம்ம பார்த்தோம், கடவுள் எப்படி அவங்களுடைய நிகழ்காலத்தை மீட்டார் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நிச்சயமா எஸ், அவர்களுடைய நிகழ்காலத்தை கடவுள் மீட்டார். வெறுமையா வந்தாங்க, ஆனால் தேவன் போவாஸ் மூலமாக, ஒரு சுதந்திரவாளியின் மூலமாக அவருடைய தேவைகளை சந்தித்தார். இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, ஃபுட்டுக்கு எல்லாம் இருக்குது. அந்த 2ஆம் அதிகாரத்துல கடைசியில நம்ம பார்த்தது போல, போவாஸ் சொன்னது போல, நகோமி சொன்னது போல, ரூத் டெய்லி வயல் நிலத்துக்கு போறாங்க, அங்க கிடைக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு வராங்க, நிறைய கொண்டு வராங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். கண்டிப்பாகவே தேவன் அவர்களை மீட்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு குறைவு உண்டு, அது எல்லாருக்குமே தெரியும். நகோமிக்கு என்ன குறைவு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பேர பிள்ளைகள் கிடையாது. நகோமிக்கு இன்னொரு குறைவு உண்டு, எலிமெலேக்கின் பெயர் நீக்கப்படக்கூடாது, அது எப்போதும் நிலை நிற்க வேண்டும். அது ஒரு குறைவு. அதே போல ரூத்துக்கு கூட குறைவு உண்டு, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பம் இல்லை. இததான் இந்த 3ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோன்னு சொல்லி நகோமி சொல்வதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஈவன் 1ஆம் அதிகாரத்துல கூட 9ஆம் வசனத்துல ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து
நகோமி இப்படிதான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீங்கள் சுகமாய், இந்த இடத்துல அந்த சுகமாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த நகோமி குறிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள். இதுதான் இங்க இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிகழ்காலம். A present without rest or comfort. சுகமே இல்லாத ஒரு நிகழ்காலம். ஆனா நம்ம போன 2 சாப்டர்ஸ்ல பார்த்தது போலதான் இந்த சாப்டர்லயும் பார்க்க போறோம். மீட்பரை சந்திக்க போகிறோம். அந்த மீட்பரை சந்திக்கும் போது நிச்சயமாகவே காரியங்கள் வேறு விதமாக முடிய போகிறது. மீட்பரை சந்திக்கலாமா? 2வது குறிப்பு. இந்த இடத்துல நகோமி ஒரு நல்ல பிளான் செய்றாங்க. ஓகே, அந்த பிளானை செய்துட்டு அத ரூத்துக்கு சொல்றாங்க. ரூத் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, 6வது வசனத்துல வாசிக்கிறோம், அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். அப்படி செய்கின்ற வேளையில தான் அவள் அந்த சுதந்திரவாளியை சந்திக்கிறார். இந்த சுதந்திரவாளி போன வாரமும் ரூத் 2ஆம் அதிகாரத்திலும் நம்ம சந்தித்தோம். மேன் ஆஃப் ஸ்டாண்டிங், நோபல் கேரக்டர், அதாவது ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா குணசாலியான ஒரு மனுஷன்தான் இந்த போவாஸ் சுதந்திரவாளி. இப்போ அவன் தனியாக அவனுடைய களத்துல இருக்கிறான். ரூத் நகோமி சொன்ன அந்த பிளானின் அடிப்படையில தனியாக இந்த போவாஸை சந்திக்கிறாள். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்துல அவங்களுடைய பார்வைக்கு எது சரியோ அதை தான் செய்து கொண்டு வந்தாங்க. சோ அப்படி செய்தபடினால ஏற்கனவே நம்ம பார்த்தோம், போவாசுடைய ஃபீல்ட்ல தான் இவளுக்கு ஒரு பாதுகாப்பு. மற்ற ஃபீல்ட்ஸ்க்கு போனானா, மற்ற களத்துக்கு போனானா, மற்ற வயல்வெளிக்கு போனானா அவளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்ணாக இருப்பதனால, அதுவும் மோவாபிய ஸ்திரீயாக இருப்பதனால, ஒரு ஃபாரினராக இருப்பதனால. இங்க போவாஸ் ஒரு ரிடீமராக நம்ம பார்த்தோம். இந்த ரிடீமர் என்ன செய்ய போறார், என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதை போல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை இங்க வாழ்வதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? பாதி ராத்திரியில அங்க ரூத் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போறான். திரும்பி பார்த்து ஒரு ஸ்திரீ அவனுடைய பாதத்தண்டையில படுத்திருக்கிறத பார்த்த உடனே, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப ரூத் சொல்றா, நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றான். ஒருவேளை இது நம்ம கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அல்லது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு கலாச்சாரம், இன்னொரு கல்ச்சர், வேறு விதமாக காரியங்கள் நடக்குது. இது ஒன்றுமில்லை, இது ஒரு ப்ரொபோசல் போலதான். நீர் என்னை திருமணம் செய்து கொள்ளும், நீர் தான் சுதந்திரவாளி, எனக்கு நீர் என்னை திருமணம் செய்து கொள்ளும். அததான் இந்த இடத்துல ரூத் கேட்கிறா. உடனே அவன் சொல்லக்கூடியது என்னன்னா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 2ஆம் அதிகாரத்துல ஜனங்க சொன்னாங்க, கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க போவாசை பார்த்து சொன்னாங்க. 2ஆம் அதிகாரத்துல நகோமி போவாசை குறித்து சொல்லும்போது கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி, இங்க போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால். 10ஆம் வசனத்துல, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு நடக்கக்கூடியது நம்ம பார்த்தோம்னா, நீ என்கிட்ட கேட்டுட்ட, நான் ஒரு சுதந்திரவாளி தான், பட் ஆனா
எனக்கும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் ஃபர்ஸ்ட் உன்னை திருமணம் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் நான் நியரஸ்ட் ரிடீமர், கின்ஸ்மேன் ரிடீமர். ஸோ இந்த இடத்துல நம்ம போவாஸை குறித்து பார்க்கும்போது, ஒருவேளை இந்த இடத்துல அவன் கொஞ்சம் ரூத்தை அட்வான்டேஜா எடுத்திருக்கலாம். யாருமே இல்லை, தனியாக 2 பேர் இருக்கிறாங்க. என்னதான் நியரஸ்ட் கின்ஸ்மேன் ரிடீமர் இருந்தாலும், என்னதான் கிட்டின சுதந்திரவாளி இருந்தாலும், தனியாக இருக்கும்போது ஒருவேளை சில தவறுகளை செய்திருக்கலாம். ஆனா போவாஸ் அப்படி செய்ததாக இங்கு குறிப்பிடவில்லை. மாறாக, நீ குணசாலின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் சுதந்திரவாளி தான் என்பது மெய். பட் ஆனா ட்ரூ, நான் சுதந்திரவாளி என்பது கரெக்ட் தான். பட் ஆனா என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு இங்கேயே தங்கிரு, காலையில வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி நீ உன் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஸோ இந்த இடத்துல போவாஸ் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உடைய ஒரு மனுஷனாக காண்பிக்கிறான். சுதந்திரவாளி, ரிடீமர், ரிடீமருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர். நல்ல கவனிங்க, ரூத் குணசாலியான ஸ்திரீ. ஈவன் ஊராரே சொல்றாங்க குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி. போவாஸ் குணசாலியான ஒரு மனுஷன். ஐ திங்க் திருமணம் என்று ஒன்று நடக்கும்போது இப்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஒரு குணசாலியான ஒரு கேர்ள், நோபல் கேரக்டரை கொண்ட ஒரு கேர்ள், அதே போல நோபல் கேரக்டரை கொண்ட ஒரு பாய். திருமணம் எப்படிப்பட்ட 2 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. ரைட், இந்த இடத்துல நம்ம ரிடீமராக பார்க்கிறோம். யார? போவாஸ. கடந்த 2 அதிகாரத்துல பார்த்தது போலவே இந்த போவாஸ், குறிப்பாக போன அதிகாரத்துல நம்ம பார்த்தது போலவே, அவர் அல்டிமேட் ரிடீமர் கிரைஸ்ட நமக்கு பாயிண்ட் பண்றார், நமக்கு காட்டுறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய அல்டிமேட் ரிடீமர் யார் அப்படின்னு சொல்லி, ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸை குறித்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சி, நம்முடைய அல்டிமேட் ரிடீமர் ஜீசஸ் கிரைஸ்ட் பாவமே அறியாதவர். போவாஸை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷராக பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். உண்மையிலே இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர் தான். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் அறியாத பிரதான ஆசாரியர். நிச்சயமாகவே இங்க போவாஸ் ஒரு பரிசுத்தமுள்ள நபராக காண்பிக்கிறார். உண்மையிலேயே குணசாலியான ஒரு மனுஷன்தான். ஆனா போவாஸையும் இயேசு கிறிஸ்துவை நம்ம கம்பேர் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்து அல்டிமேட். போவாஸ் எப்படி இருந்தாலும் ஆதாமின் சந்ததியினால வருவதனால கண்டிப்பாக அவனும் ஒரு பாவிதான். இந்த இடத்துல ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கிறான். அதன் மூலமாக கிறிஸ்துவை காண்பிக்கிறான். பட் ஆனால் முதல் ஆதாமின் சந்ததியாக தான் போவாஸ் இருக்கிறான். ஆனா கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் 2ஆம் ஆதாம், நம்மை மீட்பதற்காக வந்தவர், பாவமே அறியாதவர். நம்மை போல சோதிக்கப்பட்டார், பட் ஆனால் பாவம் செய்யாதவர். இவன் போவாஸ் இந்த அதிகாரத்தின் மூலமாக அப்படிப்பட்ட மீட்பரை, ஒரு ரிடீமரை நமக்கு காண்பிக்க கூடியவனாக இருக்கிறான். ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த போவாஸ் அண்ட் ரூத்துக்கு மத்தியில நடக்கக்கூடிய இந்த காரியம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நீங்க என்னதான் சொன்னாலும் சரி,
போவாசும் ரூத்தும் இங்க தனிமையா தான் இருந்தாங்க. அவங்க மத்தியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படின்னு. நல்லா கவனிங்க. நகோமி சொன்னத ரூத் அப்படியே செய்ததாக இங்க பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அவள், அதாவது ரூத், களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். மாமி வேற எதுவும் தவறா கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஓகே, அடுத்தது களத்துல இருந்து ரூத் திரும்ப வராங்க. திரும்ப வந்த உடனே மாமி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நகோமி கேட்குறாங்க, என் மகளே உன் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி. அப்பொழுது ரூத் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். நகோமி சொன்னதை தான் செய்தா. அந்த மனுஷன் என்னெல்லாம் செய்தானோ அதை நகோமிக்கு சொல்றான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 4ஆம் அதிகாரத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையும் பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 4ஆம் அதிகாரத்துல தான் வாசிக்கிறோம். ஓகே, திருமணத்துக்கு பிறகுதான் கடவுள் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கட்டளையிடுகிறார். இந்த 2 காரியத்தை வைத்து பார்க்கும்போது போவாஸ் ஒரு நோபல் கேரக்டர், ஒரு குணசாலியான மனுஷனாக இருந்ததை பார்க்கிறோம். இதுதான் ரிடீமர். இந்த ரிடீமர் இதை மட்டும் செய்யல. இந்த 3ஆம் அதிகாரத்துல இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, திரும்பி போகும்போது, ரூத் காலையிலேயே போகும்போது, வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி போகும்போது என்ன செய்றார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாங்க, உன் போர்வையை கொஞ்சம் விரித்து பிடி. அவ விரித்து பிடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான்னா, அதுல 6 படி வார்கோதுமையை அப்படியே அளந்து போடுறான். அப்போ அவ திரும்ப வரும்போது எப்படி வரான்னா, வெறுமையாய் போகாம அப்படியே பரிபூர்ணமா திரும்பி வரதை நம்ம பார்க்கிறோம். போன அதிகாரத்துல பார்த்தது கிட்டத்தட்ட 13 கிலோ எடையுள்ள வார்கோதுமை. இந்த அதிகாரத்துல பார்க்கக்கூடியது 6 படின்னு சொல்லி இருக்குது. அத சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது 26 கிலோ இருக்கலாம்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு. ஒருவேளை 26 கிலோ ரூத்தால தூக்கி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஆனா 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு. அவளால் அதை கேரி பண்ணிருக்க முடியாது. போவாஸ் தான் ஹெல்ப் பண்ணி அனுப்புறான். சோ இப்படிப்பட்ட ரிடீமரை இந்த 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல இவன் செய்யறதும் ரூத் செய்வதும் மிகவும் சிறப்பானது. போவாஸ் ஒரு ரிடீமராக இருந்து செய்ததன் மூலமாக ஒரு மீட்பு. அதை குறித்து நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஓகே, ஏன்னா 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நகோமி என்ன சொல்றாங்கன்னா, ரூத்ட்ட, என் மகளை இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்து, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். So we know that something is going to happen. சரியா? இந்த மீட்புக்கு காரணம் என்ன? அதுதான் 3வது குறிப்பு. Redemption requires taking risks. மீட்புக்கு துணிந்து செயல்படுவது அவசியம். இங்க போவாஸ் ஒரு சுதந்திரவாளியாக பார்க்கிறோம். ரூத் இந்த இடத்துல துணிந்து செய்த ஒரு பெண்மணியாக பார்க்கிறோம். ஓகே, அவ மாமி போட்ட பிளான சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றா. ஏற்கனவே பார்த்தது போல நகோமி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்றா. நல்லா யோசித்து பாருங்க. ஏற்கனவே மோவாபிய ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லும் போது, ஈவன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது கூட இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்வதற்காக தூண்டியவர்கள் இவர்கள். அது கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். இவ மோவாபிய ஸ்திரீ. ஒருவேளை தனியா இப்படி களத்துக்கு வருவது அப்படின்னு சொல்லும் போது அவ துணிச்சலா தான் வரா. இதனால ஒருவேளை அவளுடைய ரெப்புடேஷன் போனாலும் போகலாம்.
ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே அவளை குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவளுக்கு ஒரு பேட் நேம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ துணிந்து செய்றா அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா, ரிஜெக்ஷன் கூட வாய்ப்பு இருக்குது. போவாஸ்ட போய் நகோமி சொல்றதெல்லாம் செய்யும்போது போவாஸ் இல்லைன்னு சொல்வதற்கும் வாய்ப்புண்டு. பட் ரிஜெக்ஷன், அது மட்டும் இல்ல, ரெப்புடேஷன், இது எல்லாவற்றையும் அப்படியே கடந்து துணிச்சலோடு துணிந்து செயல்படுகிறவளாக ரூத்தை இங்கு பார்க்கிறோம். அப்படி அவள் துணிந்து செய்ததுனால தான் இந்த மீட்பு இந்த அருமையான குடும்பத்தாருக்கு வருகிறதாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மீட்புக்கு துணிந்து செயல்படுவது அவசியம். ஒருவேளை இந்த இடத்துல போகும்போது நம்ம ரூத்தை குறித்து யோசித்தோம். ஒருவேளை போவாஸ் கூட தவறா ஏதாவது செய்திருந்தா நிச்சயமாக அது ரூத்துக்கும் அது ஒரு பேட் நேமை ஏற்படுத்தியிருக்கும். பட் ஸ்டில் அதை எல்லாவற்றையும் கடந்து துணிந்து சென்று மாமி கற்பித்தபடியெல்லாம் செய்றா. நகோமி சொன்னதெல்லாம் செய்றா. அதன் மூலமாக கர்த்தர் ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார். அதுதான் இந்த 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை எவ்வாறு இந்த போவாஸ் காண்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். கிறிஸ்து நமக்கு தந்திருக்கக்கூடிய மீட்பு அது நிச்சயமாகவே அவர் பாவம் செய்யாதவராக, எந்த ஒரு குற்றம் செய்யாதவராக தம்மையே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக தான் நமக்கு இன்றைக்கு அந்த மீட்பு. ஆனால் அந்த மீட்பு நமக்கு வேண்டும் என்றால் நாம் அவரை நம்புவதோடு இருந்து விடாதபடிக்கு துணிந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு மீட்பு வரும். சில வேளையில நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் கூட எதிர்ப்புகள் வரலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலிருந்து வரலாம், இல்ல வெளியிலிருந்து வரலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த சூழ்நிலையிலும் துணிந்து செயல்பட நாம் அழைக்கப்படுறோம். இந்த மீட்பு சுகமே இல்லாத ஒரு பெஸ்ட் லைஃப் இல்லாத நிகழ்காலத்திற்கான ஒரு மீட்பு அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாகவே இது எல்லாருக்கும் அவசியம், ரைட்? பெஸ்ட் லைஃப் வேணும் அப்படின்னா நமக்கு ஃபுட் வேணும், நம்ம தங்குவதற்கு இடம் வேணும், போடுறதுக்கு நமக்கு சரியான க்ளோத்ஸ் வேணும். அது மட்டும் இல்லை, நல்ல மனைவி வேணும், நல்ல கணவர் வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், ரைட்? நல்ல ஒரு ஜாப் வேணும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். இது தேவைப்படுகிற காரியம். இதெல்லாம் இருந்தால் தான் ஒருவேளை பெஸ்ட் லைஃப் நமக்கு இருக்குன்னு நினைப்போம். ஆனால் கிறிஸ்துவை நாம் கொண்டிருப்பதனால நமக்கு நிச்சயமாகவே பெஸ்ட் லைஃப் உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்குமே அது ஒரு பெஸ்ட் லைஃப் தான். ஜான் ஃபிளாவல் என்கிற ஒரு பியூரிட்டன் இப்படியாக சொல்றார், the blessings of the throne, the blessings of the footstool. the blessings of the throne அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சிங்காசனத்தின் ஆசீர்வாதங்கள். the blessings of the footstool அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பாதப்படியின் ஆசீர்வாதங்கள். அந்த சிங்காசனத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் ஃபிளேவல் என்னெல்லாம் சொல்றார் தெரியுமா? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மீட்பு, ரட்சிப்பு. அது மட்டும் இல்லை, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்து, நித்திய ஜீவனுக்கான ஒரு வாக்குத்தத்தம். இதுதான் சிங்காசனத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய பாதப்படியின் ஆசீர்வாதங்கள் சொல்வதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஃபுட், ஃப்ரெண்ட்ஸ், ஜாப், ஃபேமிலி. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான தேவைக்காக கடவுளை நம்பணும், கடவுள்கிட்ட கேட்கணும். ஈவன் ஜீசஸே டீச் பண்ணியிருக்கிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய மீட்புல நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இந்த அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாமல் போனாலும் கிறிஸ்துவை நம் மீட்பராக ஏற்றுக்கொண்டிருப்பதனால என்றுமே மகிழ்ச்சி, என்றுமே சந்தோஷம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீட்பர்.
நீர் பாவம் செய்யாத பாவமறியாத மீட்பர். அதன் மூலமாக எங்களை ரட்சித்திருக்கிறீர், மீட்டிருக்கிறீர். எங்களுடைய நிகழ்காலத்தையும் உம்மால மீட்க முடியும். எங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில எங்களோடு கூட இணைந்த யாவருக்கும் நன்றி. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week.